ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைமாக மண் சட்டியில் ஓப்பனில் அப்படியே நான் வந்து குக்கரில் தான் எப்போதும் பிரியாணி செய்வேன். ஆனால் மண் சட்டியில் ஃபஸ்ட் டைமாக ஓப்பனில் செஞ்சுருக்கேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்கல. நல்லா சூப்பராக இருந்ததுனால சரி ஃபைனல் ரிசல்ட் செம்மையாக இருக்குது, இதையாவது வீடியோவில் போடலாமேன்னு தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜீரக சம்பா ரைஸ் தான், ஒன்றோட ஒன்று ஒட்டாத சூப்பராக இருந்தது. உண்மையிலுமே டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்கள் பசங்க வேறு சூப்பராக உனக்கு இன்றைக்கி வந்திருக்குமா, வீடியோ விடுமா அப்படின்னாங்க. அதனால தான் எடுத்தேன். சைடில் வந்து காளானும் குடமிளகாயும் போட்டு பெப்பர் காளான் கிரேவி தான் பண்ணேன். லைட்டாக அந்த காளானில் இருக்கிற தண்ணியே இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிரேவி ஆகட்டும், அது ஒரு சைடு. இதுக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. லாஸ்ட்டில் பெப்பர் ஒரு ஸ்பூனும் மல்லித்தலையும் தூவி அப்படியே கிரேவி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணிக்கு செம்ம சூப்பராக இருந்தது. உண்மையிலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மண்பாட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். அந்த வாசனையே ஒரு வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை செஞ்சு சாப்பிட்டா தான் அதை வந்து நமக்கு உணர முடியும். பாருங்கள், சாப்பிட்டு காலி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு 2 பெரிய கெஸ்ட்டு வந்தாங்க. அதுக்காக தான் இந்த பிரியாணிலாம். அவங்க பிரியாணி கேட்டாங்க. எந்த காயுமே இல்லை, வெந்தயக்கீரை இருந்ததுனால பிரியாணி செஞ்சாச்சு. சிதிக்ஷா, சித்தார்த்து என் தம்பி பசங்க தான். சூப்பராக இருக்குது, அத்தை வீடியோ எடுக்கிறாங்கடா, சூப்பரான்னு சொல்லுடா, அப்போ தான் நம்மளும் வீடியோவில் வருவோம் அப்படின்னு அவங்க அண்ணனை தலையில் தட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலுமே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.